الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على النبي الأمي وعلى آله وأصحابه وأزواجه وأتباعه إلى يوم الدين وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيا عباد الله أوصيكم وإياي بتقوى الله قال الله تعالى في كلامه العزيز إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون صدق الله مولانا العظيم. أن عمر رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وآله وسلم أنه قال إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه صدق الرسول صلى الله عليه وسلم. யாத்திகாஃப் நியத்துடன் அமர்ந்து கொண்டிருக்கும் மேலான பெரியவர்களே சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவுடைய ஏவல்களை எடுத்து நடக்கும்படியும் அவனது விலக்கல்களை தவிர்த்து கொள்ளும்படியும் எனக்கும் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன். பெருமைமிக்க இஸ்லாமிய பெரியவர்களே, கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு எங்களுக்கு செஞ்ச நிறைய நியாமத்துகள்ல முக்கியமான ஒரு நியாமத்தால் அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய அமல்களை எங்களுக்கு செய்யறதுக்குரிய வழிகளை ஏற்பாடு செஞ்சு தந்திருக்கிறார். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு நெருங்குறதுக்குரிய நிறைய அமல்களை அல்லாஹ் வச்சிருக்கிறார். அந்த அமல்கள் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவுடைய நெருக்கம் கிடைக்கிறது. அது ஆகவுமே உயர்ந்த ஒரு அந்தஸ்து. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு நரகம் ஹராமாக்கப்படுது. அந்த அமல்கள் செய்யறதால எங்களுக்கு நரகம் ஹராமாக்கப்படுது. அந்த அமல்கள் செய்யறதுனால சுவர்க்கத்துல உயர்ந்த அந்தஸ்துகள் எங்களுக்கு கிடைக்கும். அந்த அமல்கள் செய்யறதுனால எங்களுடைய நன்மையுடைய அந்த ஏடு அந்த கணத்தால நாங்க எதிர்பார்க்கிறத விடவும் தாழ்ந்து போற அளவுக்கு அல்லாஹ் அந்த அமல்களுக்குரிய கூலிகளை வச்சிருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு அவன் இப்படியான அமல்கள் நிறைய வச்சிருக்கிறான். எங்களுக்கு தெரியாத நிறைய அமல்கள் இருக்கிறது. நாங்க நினைச்சு கொண்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன அமல்களை கூட அல்லாஹ் பெரிய நன்மைகளை தாழ்ந்து காத்து கொண்டிருக்கிறான். ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஈமான் இருக்கிறதானே, ஈமான் கிட்டத்தட்ட 70 பிரிவுகளாக இருக்கிறது, 70 வகைகளாக இருக்கிறது, 70 கிளைகள் கொண்டதாக இருக்கிறது. அதுல ஆகவுமே கீழ்த்தரத்துல உள்ளது, அடிமட்டத்துல உள்ள கிளை என்ன தெரியுமா, அந்தஸ்து என்ன தெரியுமா, வீதியால போற நேரத்துல அடுத்தவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய பொருட்களை அகற்றுறதும் ஈமானுடைய ஒரு கிளை என்று சொல்லியிருக்கிறார். இனியமானவர்களே, நாங்க இதெல்லாம் சாதாரணமாக நினைக்கக்கூடிய அமல்கள், சாதாரணமாக நினைக்கக்கூடிய அமல்கள் இருந்தாலும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த சாதாரணமாக நினைக்கக்கூடிய அமல கூட ஈமான்ல ஒரு கிளையாக சேர்த்திருக்கிறான். ஈமான்ல ஒரு கிளையாக அல்லாஹ் சேர்த்திருக்கிறான். இனியமானவர்களே, இப்படி நாங்க சாதாரணமாக நினைக்கக்கூடிய அமல்கள்ல அல்லாஹ்வை நெருங்குறதுக்குரிய அல்லாஹ்வுடைய பாசத்தை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை அடையக்கூடிய ஒரு முக்கியமான அமல் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அதுதான் சதகாவுடைய அமல். அதுதான் சதகாவுடைய அமல். இந்த சதகாவுடைய அமல நாங்க லேசாக நினைச்சிடக்கூடாது. இந்த சதகாவுடைய அமல நாங்கள் லேசாக நினைச்சிடக்கூடாது. எங்களை உள்ளத்துல பாரமாக நினைச்சிடவும் கூடாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு சூரா முனாஃபிகூனுடைய கடைசி ஆயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொல்றான், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும், நாங்க உங்களுக்கு தந்ததிலிருந்து எதுவுமே நாங்க சம்பாதிச்சதில்லை, எதுவும் நாங்க சம்பாதிச்சதில்லை, சாதாரணமான எஃபர்ட் போடுறோம், அவ்வளவுதான். அந்த சுன்னாவை ஹயாத்தாக்குறதுக்காக சாதாரணமான ஒரு எஃபர்ட் போடுறோம், அவ்வளவுதான்.
சின்ன ஒரு அசைவு, ஆனா அல்லாஹ் தரக்கூடிய பரக்கத் ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. கண்ணியமானவர்களே, உதாரணத்துக்கு பாருங்க, சிலவங்க 10 வேலை செய்வாங்க, அதே மாதிரி அதே கணக்குல சிலவங்க வேலை செய்வாங்க. அவங்களுக்குரிய ஊதியங்களை பாருங்க, அவங்களுக்குரிய சம்பளங்களை பாருங்க. இவருக்கு லட்சத்துல கிடைக்கும், அவருக்கு 1000த்துல கிடைக்கும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு சொல்றான், நாங்க தந்தத்திலிருந்து நீங்க செலவழிங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒன்றுமே நாங்க சம்பாதிச்சது அல்ல, எங்களுக்கு அல்லாஹ் தந்தது. ஏந்த ரப்பு அல்லாஹ் எனக்கு தாரது. நான் ஒரு கடையை போட்டிருக்கிறேன்னா அந்த கடையின் மூலமாக வரக்கூடிய வருமானங்கள் அல்லாஹ் எனக்கு ஏற்பாடு செஞ்சு தாரது. நான் கடை போட்டேன்றதுனால எனக்கு சம்பாத்தியம் இல்லை. இன்றைக்கு கடை போட்டவங்க எல்லாருமே அவங்களோட முயற்சியில மேல வாரதாக இருந்தா லொத்துன்னு சொல்லி ஒன்று இருக்காரு. எல்லாருமே வியாபாரிகள், எல்லாருமே லாபத்துக்கு போயிடலாம். கண்ணியமானவர்களே, அதே மாதிரி எந்த மூலையை பாவிச்சு தான் நான் இந்த நிலைமையில இருக்கிறேன் என்று சொல்றவங்க எல்லாருமே அவங்களுடைய அந்த யோசனையால போனவங்க கிடையாது. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அனுப்பி வச்சான், அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அனுப்பி வச்சான். இன்றைக்கு அந்த அளவுக்கு யோசிக்கிற எத்தனையோ பேர் சாதாரண மட்டத்தில் இருக்கிறார். அதைத்தான் அல்லாஹ் சொல்லித்தாரான், நாங்க உங்களுக்கு தந்தத்துல இருந்து நீங்க செலவழிங்க, நாங்க உங்களுக்கு தந்தத்துல இருந்து நீங்க செலவழிங்க. அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்றான், மின் கப்லி அன் யத்திய அஹதகுமுல் மௌத், உங்களுக்கு ஒருத்தருக்கு மௌத்து வாரத்துக்கு முன்னால சதகாக்களை செஞ்சுக்கோங்க, அப்பா சதகாக்களை செஞ்சுக்கோங்க. ஏன் தெரியுமா? ரப்பி, அந்த சக்கராத்துடைய நேரத்துல மௌத்த கண்ட கண்ணுக்கு முன்னால கண்டத்தோட, மலக்குள் மௌத்த கண்டத்தோட அந்த சக்கராத்துடைய நேரத்துல அந்த மனிதன் கேட்பான், ரப்பி யா அல்லாஹ் லவ்லா அஸ்கர்தனி இலா அஜலின் கரீப், கொஞ்ச நேரம் என்னை தாமதப்படுத்த கூடாதா, கொஞ்ச நேரம் என்னை தாமதப்படுத்த கூடாதா, கொஞ்ச நேரம் தாமதிக்க கூடாதா? அந்த அடியான் சொல்வான், யா அல்லாஹ் நீ கொஞ்ச நேரம் தாமதப்படுத்தினேண்டா, கொஞ்சம் லேட்டாக்குனேண்டா, நான் சதகாக்கள் செஞ்சு நல்லவராக நான் மாறிடுவேன் என்று அந்த சக்கராத்துடைய ஹால்ல ஒருத்தர் சொல்லுவான். கண்ணியமானவர்களே, சக்கராத்துடைய ஹால் என்று சொல்றது, சக்கராத்துடைய நிலைமை என்று சொல்றது லேசான நிலைமை இல்லை. எல்லாருமே அதை காண்றதுக்கு தான் இருக்கிறோம். ஹயாத்தோட இருக்கிற எல்லாருமே அதை காண்றதுக்கு தான் இருக்கிறோம். அது ஹக்கான ஒரு விஷயம், உண்மையான ஒரு விஷயம். ஹபீபுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட அவங்களுடைய கடைசி கட்டத்துல அந்த தண்ணியை தொட்டு நெஞ்ச தடவி தடவி சொன்னாங்க, இன்னலில் மௌத்தில சக்கராத், இன்னலில் மௌத்தில சக்கராத், இந்த மௌத்துக்கு ஒரு மயக்கக்கூடிய தன்மை இருக்குது, இந்த மௌத்துக்கு எல்லாத்தையுமே மறக்கடிக்கக்கூடிய தன்மை இருக்குதுன்னு சொல்றாங்க. ஹபீபுல்லாஹ் கைருல் கல்க், இந்த படைப்புகள் எல்லாத்துக்கும் சிறந்த ஒரு படைப்பு ஹபீபுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சக்கராத் இருக்குதுண்டா. கண்ணியமானவர்களே, எங்களோட நிலைமையை கொஞ்சம் நாங்கள் யோசிச்சு பார்க்கணும், எங்களோட நிலைமையை நாங்கள் யோசிச்சு பார்க்கணும். இந்த சக்கராத்துடைய நேரம் வந்துருச்சுண்டா, மலக்குல் மௌத் எங்கட அந்த நாடிய பிடிச்சிட்டாங்கண்டா, இதயத்துல உள்ள நரம்பு பிடிச்சிட்டாங்கண்டா, எங்கட எல்லா நினைவுகளையும் இழந்து அந்த நேரத்துல ஒன்றுமே தெரியாம, ஒன்றுமே விளங்காம, உம்மா வாப்பா தாத்தா தம்பி யாருமே விளங்காது, புள்ள மனைவி யாருமே விளங்காது, எங்களுடைய சொத்து செல்வம் ஒன்றுமே விளங்காது. இந்த நேரத்துல அந்த அடியான் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? கெஞ்சுவான். அந்த மலக்குள் மௌத்துக்கிட்ட கெஞ்சுவான், கொஞ்ச நேரம் லேட்டாக்குவானமா, கொஞ்ச நேரம் லேட்டாக்குவானமா, நான் கொஞ்சம் சதகா செஞ்சுட்டு வாரனேன்னு சொல்லுவான். கண்ணியமானவர்களே, எல்லாத்தையும் மறக்கடிக்கக்கூடிய நேரத்துல ஞாபகம் வரக்கூடிய ஒரே ஒரு அமல் சதகாவுடைய அமல். எல்லாம் மறந்து போற நேரத்துல, எல்லாமே நினைவுல இருந்து இல்லாம போற நேரத்துல ஞாபகம் வரக்கூடிய ஒரே ஒரு அமல் இந்த சதகாவுக்குரிய அமல். இனியமானவர்களே, அப்படின்னு சொன்னால் இந்த அமலுடைய பொறுமதியை கொஞ்சம் விலகிக் கொள்ளும், இந்த அமலுடைய பொறுமதியை கொஞ்சம் விலகிக் கொள்ளும். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மன வாலுஹு சொல்றான், கண்ணியமானவர்களே, வமா துன்ஃபிகு மின் கைரின் ஃபலிஅன்ஃபுசிகும், நீங்க ஏதாவது சரி நல்லது சதகாவாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான்,
அல்லாஹ் ஜல்லாலுஹு குர்ஆன்ல சொல்றது சதக்கா கொடுங்க, சதக்கா கொடுங்க, ஜகாத்துகளை கொடுங்க என்று சொல்றது உங்கள்கிட்ட இருந்து பறிக்கிறது கிடையாது, உங்கள்கிட்ட இருந்து எடுத்துக்கொண்டது கிடையாது. அது உங்களுக்கு தான், அது உங்களுக்கு நாங்க ரிட்டர்ன் தருவோம். வமா துன்ஃபிகூன இல்லப்திகாஅ வஜ்ஹில்லாஹ், நீங்க செலவழிக்கிறதாக இருந்தா அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் செலவழிங்க. உங்களோட சதக்காக்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டுமே நீங்க செஞ்சுக்கோங்க. இன்னொருத்தருக்காக செஞ்சிருவாங்க காட்டுறதுக்காக, நான் இன்னொருத்தருக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்றதுக்காக, என்னால இவ்வளவு கொடுக்க ஏன் என்று சொல்லி அதுல ஒரு பெரிய தனத்தை காட்டுறதுக்காக, நான் பெரியவன் என்று காட்டிக்கொள்றதுக்காக இதுக்காக செய்யவாங்க. நீங்க அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி உங்களுடைய சதக்காக்களை செய்யணும். அல்லாஹ் ஜல்லாலுஹு சொல்லக்கூடிய விஷயம் தெரியுமானவர். ஏன்னா அதுக்கு பின்னால் அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், ஒமா துன்ஃபிகூன மின் கைரின், நீங்க ஏதாவது சரி நல்ல விஷயங்களை சதக்கா செஞ்சீங்கன்னா யுவஃப இலைக்கும், உங்களுக்கே அது ரிட்டர்ன் கொடுக்கப்படும், உங்களுக்கே அது திருப்பி தரப்படும். வஅன்தும் லா துஸ்லமூன், ஒரு நாளும் நீங்க அநியாயம் செய்யப்பட மாட்டீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் ஜல்லாலுஹு வாளுடைய சிஃபத்து தான் கண்ணியமானவர்களே, இன்னஹு லா யுக்லிஃபுல் மிஆத், அவன் தரக்கூடிய வாக்குகளுக்கு ஒரு நாளும் அல்லாஹ் மாற்றம் செய்ய மாட்டான். அல்லாஹ் ஜல்லாலுஹு மாற்றம் செய்ய மாட்டான். உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் என்றால் கிடைக்கும், நீங்க அநியாயம் செய்யப்பட மாட்டீங்கன்னா அநியாயம் செய்யப்பட மாட்டோம். இது அல்லாஹ் ஜல்லாலுஹு தரக்கூடிய வாக்கு. இன்னொரு இடத்துல அல்லாஹ் ஜல்லாலுஹு சொல்றார், வஅன் தஸத்தகு கைருன் லகும், நீங்க சதக்கா கொடுக்கிறது உங்களுக்கு தான் நல்லது. இன் குன்தும் தஅலமூன், நீங்க அந்த நன்மைகளை, அந்த சதக்காவுக்குரிய தாக்கங்களை நீங்க விளங்கி கொண்டீங்கன்னா, அறிஞ்சு கொண்டீங்கன்னா, உங்களுக்கு படும் புத்திக்கு நீங்க செலவழிக்கக்கூடிய சதக்காக்கள் உங்களுக்குரிய நலன். நினைச்சு கொள்ளவா, நான் சதக்கா கொடுக்கறதுனால ஏந்த சொத்து குறையுது, நான் சதக்கா கொடுக்கறதுனால ஏந்த உழைப்பு குறையுது, நான் சதக்கா கொடுக்கறதுனால என்னுடைய செலவுகள்ல ஒரு பகுதி குறையுது என்று நினைக்கவா? எங்களுக்கு தான் நல்லது. ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, தர்ஜுமா சொல்ல வெளியவானவர்களே, அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நீங்க உங்களோட நோயாளிகளுக்கு சதக்காவை கொண்டு நிவாரணத்தை எடுத்துக்கோங்க. உங்களோட நோயாளிகளுக்கு நீங்க சதக்காவின் மூலமாக மருந்து செஞ்சுக்கோங்க. உங்களுடைய பொருட்களுக்குரிய பாதுகாப்பை சதக்காவின் மூலமாக ஏற்படுத்திக்கோங்க. சதக்காவின் மூலமாக உங்களுடைய பலாய் முசீபத்துகளை நீக்கிக்கோங்க. கண்ணியமானவர்களே, லேசான ஒரு அமல் கிடையாது. நாங்க எங்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய எங்களோட உழைப்புல இருந்து, அல்லாஹ் ஜல்லாலுஹு எங்களுக்கு தரக்கூடிய ஹக்குல இருந்து ஒரு பகுதியை எடுத்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக கொடுக்கிறதுன்றது லேசான அமல் அல்ல, லேசான அமல் அல்ல. எங்களுடைய சொத்துக்களை, எங்களுடைய செல்வங்களை, எங்களுடைய உழைப்புகளை அல்லாஹ் ஜல்லாலுஹு தந்திருக்கக்கூடிய நிறைய நியாமத்துகள் இருக்கிறது. அந்த நியாமத்துகளை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அமல் சதக்காவுடைய அமல், சதக்காவுடைய அமல். அதனால தான் கண்ணியமானவர்களே, கடமையான சதக்காவுக்கு அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய பேர் என்ன தெரியுமா? ஜகாத் என்று வச்சிருக்கிறார். கடமையான சதக்கா கட்டாயம் கொடுக்கத்தான் செய்யும். ஜகாத் என்ற அர்த்தம் என்னன்னு தெரியுமா? தூய்மையாக்குதல், பரிசுத்தப்படுத்துதல். எங்களுடைய சொத்துக்கள்ல உள்ள விஷயங்களை அல்லாஹ் அதை எடுக்கிறதன் மூலமாக சுத்தப்படுத்துகிறார். அது தேங்கி இருக்கிற காலம் வரைக்கும் எங்களுடைய சொத்துக்கள்ல, எங்களுடைய செல்வங்கள்ல கரை படிச்சு கொண்டே இருக்கும். ஏண்டா எங்கட ஹக்கு கிடையாது, எங்கட ஹக்கு இல்லாது, எங்களுடைய பங்கு இல்லாது, அது இன்னொருத்தருடைய பங்கு. அல்லாஹ் ஜல்லாலுஹு என் மூலமாக அவருக்கு ரிஸ்க் கொடுக்கிறார். என் மூலமாக அல்லாஹ் அவருக்கு ரிஸ்க் கொடுக்கிறார், அவருக்குரிய ஏற்பாடை செஞ்சு கொடுக்கிறார். கண்ணியமானவர்களே, இதுக்குத்தான் அல்லாஹ் ஜல்லாலுஹு ஜகாத் வச்சிருக்கிறார். கட்டாயமா நீங்க கொடுத்துத்தான் ஆகும். இல்லையா அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாடி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி உங்களுக்கு விளங்குவே, இவங்களுக்கு கொடுக்கணும், இந்த இடத்துக்கு கொடுக்கணும், இவங்களுக்கு நீங்க தர்மம் கொடுத்து போங்க என்று அல்லாஹ் ஜல்லாலுஹு சொல்றார். சதக்காக செஞ்சுக்கோங்க என்று அல்லாஹ் ஜல்லாலுஹு சொல்றார். கண்ணியமானவர்களே, நாங்க நினைச்சு கொள்வது, நாங்க கொடுத்துட்டோம் என்றா எங்களுக்கு நஷ்டம் வந்துடுது, எங்களுக்கு லாபம் இல்லை. எங்களுக்கு லாபமே ஒரு 1000 ரூபாண்டா, இதுல 200 ரூபா கொடுத்தா 800 ரூபா தானே பேலன்ஸ் ஆகும்.
அந்த 200 ரூபாய் குறையுமே கிடையாது. கனிமானவர் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றார், வட்டியுடைய விஷயத்தை ஹராமாக்கிட்டு வந்து வட்டியுடைய விபரீதங்களை சொல்லிட்டு வந்து அதனுடைய தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்றான், யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த வட்டியை அப்படியே அழிச்சு போடுவான். வட்டியில ஒரு அபிவிருத்தியுமே இல்லை, வட்டியில ஒரு பரக்கத்தும் இல்லை, வட்டியில எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை, எல்லாத்தையும் அல்லாஹ் அழிச்சிடுவான் என்று அல்லாஹ் சொல்றான். அதை அல்லாஹ் அப்படியே அழிச்சு போட்டுருவான். அதுல ஒரு பரக்கத்தையும் காண்பதற்கு இயலாது, ஒரு முன்னேற்றத்தையும் காண்பதற்கு இயலாது, ஒரு அபிவிருத்தியையும் காண்பதற்கு இயலாது. அதோட தொடர்ச்சியில அல்லாஹ் சொல்றான், வயுர்பி ஸதகாத், நீங்க கொடுக்கக்கூடிய தான தர்மங்களை அல்லாஹ் வளர்ப்பார், அல்லாஹ் வளர்ப்பார். வட்டி பக்கம் போயிடாது, அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம். வட்டியில சைடுக்கு போயிடாது. எந்த அளவுக்கு அல்லாஹ் அந்த இடத்துல வட்டியுடைய விபரீதத்தை பேசுறான் என்றா, இதுக்கு பிறகும் இல்ல நான் வட்டிக்குத்தான் போவேன் இருந்தா அல்லாஹ்வோடையும் ரசூலோடையும் போர் தொடுக்கிறதுக்கு நீங்க சொல்லி போங்க. அல்லாஹ்வோட சண்டை பிடிக்கலுமா? அல்லாஹ்வோட சண்டை பிடிக்கலுமா? அல்லாஹ்வோட போர் செய்யலுமா? அல்லாஹ் சொல்றான், நீங்க வட்டிக்கு போறதாக இருந்தால் அல்லாஹ்வோடையும் ரசூலோடையும் போர் செய்யறதுக்கு ரெடியாகுங்க. கண்ணியமானவர்களே, அந்த அளவுக்கு பார தூரத்தை அல்லாஹ் சொல்லிட்டு அட தொடர்ச்சியில சொல்றான், யுர்பி ஸதகாத், சதகாத்துகளை அல்லாஹ் வளர்க்கிறான் என்று சொல்றான், அதுல பரக்கத்தை ஏற்படுத்துறான் என்று சொல்றான். கண்ணியமானவர்களே, அதனுடைய பரக்கத்தை மறுமையில மட்டுமே இல்லை, இந்த உலகத்திலேயும் எங்களுக்கு காணேன், இந்த உலகத்திலேயும் எங்களுக்கு காணேன். எங்க ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான முறையில சதகாவுடைய நன்மைகளை பரக்கத்துகளை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். நாங்க 1 ரூபாய் கொடுத்தா 20 எங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும், 20 எங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். நாங்க ஒன்று செஞ்சா 20 அல்லாஹ் அதை எங்களுக்கு திருப்பி தருவான். இது உலகத்துல நடக்கக்கூடிய விஷயம், உலகத்தில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம். மறுமையில கிடைக்கக்கூடிய விஷயத்தை பற்றி ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ யக்பிலு ஸதகத பியமீனி, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அந்த சதகாவை நல்ல முறையில ஏற்றுக்கொள்வான். வயஹுதுஹா பியமீனி, அதை நல்ல முறையில அவன் எடுத்துக்கொள்வான், நல்ல முறையில கபூல் செஞ்சு கொள்வான். அதை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஃபயுரப்பிஹா லி அஹதிக்கும், உங்களுக்காக வேண்டி அல்லாஹ் அதை வளர்க்க ஆரம்பிப்பான். கமா யுரப்பி முஹுரஹு, உங்கள ஒருத்தர் எப்படி அவருடைய வீட்டு பிராணியை வளர்க்கிறாங்களோ, முஹுர்ந்து சொல்றது ஒரு குதிரை குட்டிய எப்படி பசந்தான முறையில பராமரிச்சு அதுக்குரிய தீனிகள்லாம் போட்டு எப்படி உங்கள ஒருத்தர் வளர்ப்பாரோ, அதே மாதிரி அல்லாஹ் உங்களுக்காக வேண்டி அந்த சதகாவை வளர்க்க ஆரம்பிப்பார். சதகா வளர்க்கிறார். எந்த அளவுக்கு சொன்ன கண்ணியமானவர்களே, ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹத்தா இன்னல் லுக்மத லதஸீரு மிஸ்ல உஹத், இந்த ஒரு புடி நீங்க கொடுத்தது, நீங்க கொடுத்த ஒரு புடி, இதை நீங்க காணுவீங்க எப்படி தெரியுமா? உஹது மலையுடைய அளவுக்கு நீங்க காணுவீங்க என்று ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, ஒரு புடிய அல்லாஹ் உஹது மலை அளவுல உள்ள நன்மையாக மாற்றி தாரானாக இருந்தா இந்த சதகாவுடைய நன்மை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிப்பார், கொஞ்சம் யோசிப்பார். இந்த ஹதீஸும் இந்த குர்ஆன் ஆயத்தும் எங்களுக்கு சொல்லித் தரக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? எங்களுக்கு சொல்லித் தரக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நீங்க சதகா கொடுங்க. பாருங்க, ஆரம்பத்தில் இருந்து வரக்கூடிய ஆயத்துகளை பாருங்க. வமா துன்ஃபிகூன மின் கைரி, நல்லதை கொடுங்க, நல்லதை கொடுங்க. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், வட்டியை அழிச்சுட்டு அல்லாஹ் சதகாக்களை வளர்க்கிறான். இதுல சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நல்லது கொடுங்க. சதகா கொடுக்கிற நேரத்துல நல்லதை கொடுங்க, நல்ல சதகாவை கொடுங்க. ஹராமான முறையில ஈட்டின பொருட்களை ஹராமான முறையில சம்பாதிச்சதை சதகாவாக கொடுக்கவா. இன்றைக்கு நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்விகள், சில சகோதரர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள், ஷேக் மௌலானா இப்படிதான் எங்கள்கிட்ட வட்டி காசு இருக்குது, சதக்காவா கொடுக்கவா? வட்டி காசியை எப்படி சதக்காவாக கொடுக்கிறது? ஹராமான முறையில சம்பாதிச்சதை எப்படி சதக்காவாக கொடுக்கிறது? புண்ணியமானவர்களே, மனித கழிவறிக்கைத்தானே மனிதனுடைய கழிவு. இந்த மனிதனுடைய கழிவை விடவும் ஆகவுமே அசிங்கமானது தான் ஹராமான முறையில சம்பாதிக்கிறது.
மனிதனுடைய கழிவுல இருந்து எப்படி நறுமணத்தை எதிர்பார்க்க இயலாதோ அதே மாதிரி ஹராமான சம்பாத்தியத்துல சதக்கா செய்ய இயலாது. எதிர்பார்க்க வானம். அது ஹராமான காசு, அது ஹராமான உழைப்பு, அது ஹராத்துல இருந்து வந்தது. எல்லாத்துக்குமே இது பொருந்தும். கண்ணியமானவர்கள், வயல் செய்றீங்களாக இருந்தா இன்னொருத்தனுடைய சைடுல உள்ளத்தை அபகரிச்சு நீங்க வயல் செஞ்சு இதுல உங்களுக்கு ஜகாத் கொடுக்கிறதாக இருந்தா, சதகா செய்யறதாக இருந்தா அது எப்படி உங்களுக்கு நன்மையை தரப்போகுது? அது இன்னொருத்தருடைய பங்கு, அது இன்னொருத்தருடைய பகுதி. ஒரு கடையை செய்யற நேரத்துல ஒரு குறிப்பிட்ட காலம் நான் செஞ்சேன், நான் இதை பராமரிச்சேன் என்று சொல்லி அந்த கடை ஓனர்கிட்ட இருந்து வஞ்சகமாக அந்த கடைகளை எடுத்துக்கொண்டு அந்த கடையின் மூலமாக வரக்கூடிய சம்பாத்தியத்துல சதக்கா கொடுக்கிறதுனால என்ன நன்மை கிடைக்க போகுது? இன்னைக்கு நிறைய நடக்குது தெரியுமா? சாதாரணமாக செய்யறாங்க. எவ்வளவு அநியாயங்கள் செய்யறாங்க தெரியுமா? வியாபாரம் என்ற பேர்ல, தொழில் என்ற பேர்ல எவ்வளவு அநியாயங்கள் நடக்குது தெரியுமா? உங்களை நம்பி ஒருத்தர், என்னை நம்பி ஒருத்தர் அவருடைய இடத்தை தாராராக இருந்தா நான் 100 வருஷம் அதுல இருந்தாலும், 100 வருஷம் நான் அதுல இருந்தாலும் அந்த இடம் அந்த ஓனருக்கு தான் சொல்றேன். இன்றைக்கு எத்தனை பேர் மக்கள் வேலை செஞ்சு, தந்திர வேலைகளை செஞ்சு, நிறைய ஈழத்துகளை கையாண்டு அந்த இடங்களை தனக்கிட்ட எடுக்கிறாங்க தெரியுமா? எத்தனை ஓனர்ஸ் அந்த இடத்துடைய சொந்தக்காரவங்க கண்ணீர் வரிச்சு கொண்டிருக்கிறாங்க, ரப்பு கிட்ட கையேந்தி கொண்டிருக்கிறாங்க. இப்படியாக சம்பாதிச்சதுல எப்படி சதக்கா கொடுக்கிறது? எங்கட சுத்தமான சம்பாத்தியத்துல இருந்த அசுத்தத்தை நீக்கலாம். எங்கட சம்பாத்தியமே அசுத்தமாக இருக்கிற நேரத்துல அதை எப்படி சுத்தப்படுத்துறது? எத்தனை அநியாயங்கள், எத்தனை அபகரிப்புகள், எத்தனை வஞ்சகங்கள் நடக்குது கண்ணியமானவர்கள். எத்தனை ஹராமான தொழில்கள் இருக்கிறது தெரியுமா? நீங்க எந்த பேர்ல சொன்னாலும் பரவாயில்ல, அந்த ட்ரேடிங், இந்த ஷேர் மார்க்கெட்டிங், அந்த ஆன்லைன் பிசினஸ், இந்த பிசினஸ் எதுவாக இருந்தாலும் எல்லாமே சுழறது, எல்லாமே ஒரு சுழற்சியில தான் வரும். எல்லாத்துக்குமே ஒரு பேசிக் கொண்டு இருக்கும். அந்த பேசிக்க பாருங்க. இந்த பேசிக் ஹலாலா ஹராமான்னு பாருங்க. வெறுமனே சும்மா இன்றைக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது உழைக்கிறதுக்கு. ஆனால் நான் எப்படி உழைக்கிறேன்றது முக்கியம். கண்ணியமானவர்களே, நாங்க இதுல ஹீலத்தை பாவிச்சு கொண்டு இருந்துட்டோம் என்றா அல்லாஹ் பிளான் போட ஆரம்பிப்பார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவங்களும் தந்திரம் செஞ்சாங்க, அல்லாஹ்வும் திட்டம் போட்டான். அல்லாஹ் தஆலா திட்டம் போட்டவங்கள ரொம்ப விசேஷமானவங்க அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் ஸ்கெட்ச் போட ஆரம்பிச்சால் யாருக்கும் தப்புறதுக்கு ஏறாது. அல்லாஹ் பிளான் போட ஆரம்பிச்சால் யாருக்கும் தப்புறதுக்கு ஏழாது. கண்ணியமானவர்கள், அந்த அளவுக்கு அல்லாஹ் நுணுக்கமாக பிளான் பண்ணுவான். அதனால கண்ணியமானவர்களே, நாங்க யோசிக்க கூடாது ஹராமான சம்பாத்தியத்தில் இருந்து இதை எப்படி சுத்தப்படுத்துறது, நடிசை எப்படி சுத்தப்படுத்துறது. கண்ணியமானவர்களே, அந்த பரிசுத்தப்படுத்துறதுக்கு தந்த சதக்காவை எங்கட சுத்தமான பொருட்கள் இருந்து கொடுக்கணும். இதைத்தான் அல்லாஹ் எங்கள்கிட்ட விரும்புகிறான். அதைத்தான் விரும்புகிறான். கண்ணியமானவர்களே, அது கொடுக்கிறது மட்டும் இல்ல, நல்ல மனசோட கொடுக்கணும். சதக்கா கேட்டு வந்ததோட அப்போ என்னப்பா இப்படி அலட்டியா இருக்குது, சரியான அலட்டியா இருக்குது, எத்தனை பேருக்கு தான் கொடுக்கிறது? வேண்டா வெறுப்புக்கு கொடுக்கவான, சதக்காக வீசவான, எது தெரிஞ்ச மாதிரி கொடுக்கவான. நல்ல மனசோட கொடுக்க, நல்ல மனசோட நாங்க கொடுக்கணும். எங்கட சதக்காவை நல்ல பொருள்ல இருந்து கொடுக்கிற மாதிரி நல்ல மனசோடு நாங்க கொடுக்கணும், மனசு விருப்பத்தோடு நாங்க கொடுக்கணும். எங்களுக்கு கோடி கொடுக்க இயலுமா, கோடியை கொடுப்போம். என்னால லட்சம் கொடுக்க இயலுமா, லட்சத்தை நான் கொடுக்கிறேன். இல்ல என்னால 1000 100 தான் கொடுக்க இயலுமா, பிரச்சனை இல்லை, அதை நாங்க கொடுப்போம், பரவாயில்லை. ஆனா கொடுக்கறத நல்ல மனசோட கொடுப்போம்.
கண்ணியமானவர்களே, இதுவே நாங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி, நாங்க அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ்வை வணங்குறதுக்குரிய இடங்களுக்காக வேண்டி, இந்த மார்க்கத்தை படிக்கக்கூடிய இடங்களுக்காக வேண்டி நாங்க சதக்கா கொடுக்கிறது இருக்கேதானே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இதை 700 மடங்காக மாற்றிட்டார். 700 மடங்காக மாற்றிட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றார், மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுடைய விருப்பத்துக்கு உட்பட்ட முறையில, அல்லாஹ் தஆலா விரும்புறதுக்குரிய முறையில யாரெல்லாம் அவங்க செலவழிக்கிறாங்களோ, தங்களது சொத்துக்களை சதகாவாக கொடுக்கிறாங்களோ, கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சப்அ சனாபில், அந்த ஒரு வித்தை போல அல்லாஹ் சொல்றான், ஒரு வித்தை போல, ஒரு தானியத்தை போல. அந்த தானியம் இருக்கிறது தானே, அந்த தானியம் 7 கதிர்களை விளைவிச்சிச்சு, 7 கதிர்களை உருவாக்கிச்சு. ஒவ்வொரு கதிரிலையும் ஒவ்வொரு கதிரிலையும் 100 மணிகள், 100 வித்துக்கள் அதுல இருக்குது என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். இனிமானவர்களே, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு, மார்க்கத்தை படிக்கக்கூடிய அந்த மதரசாக்களுக்கு, நிறைய முஸ்லிம்களுடைய வளர்ச்சிக்காக வேண்டி பாடுபடக்கூடியவங்களுக்கு எங்கட சதகாவாக நாங்க கொடுக்கிற நேரத்துல அல்லாஹ் அதை 700 மடங்காக, ஆக குறைஞ்சது மினிமம், ஆக குறைஞ்ச கணக்கு அல்லாஹ் சொல்றான், 700 மடங்காக நாங்கள் மாற்றிக் கொள்வோம். வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா. செலவுகளுடைய நீயத்துக்கு ஏற்ற மாதிரி, செலவுங்க கொடுக்கக்கூடிய தன்மைக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய நன்மைகளை அல்லாஹ் பன்மடங்காக்கி கொடுப்பான்னு அல்ல சொல்றான். கண்ணியமானவர்களை, நாங்க யோசிக்க கூடாது, ஏந்த உழைப்பு கொஞ்சமே, நான் எப்படி சதகா கொடுக்கிறது, நிறைய சம்பாதிச்சா தானே கொடுக்கணும், அப்படி கிடையாது. கண்ணியமானவர்கள், ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல சஹாபாக்கள் சதகா கொடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க தெரியுமா? அந்த சதகாவை கொடுக்கணும்னு சொல்லி எவ்வளவு சிரமப்பட்டு இருக்கிறாங்க தெரியுமா? கண்ணியமானவர்களே, தபூக்குடைய யுத்தம் நேரம், தபூக்குடைய யுத்தம், இந்த யுத்தத்துக்கு பேரே ஏழைகளுடைய யுத்தம் தான் பேர். அந்த அளவுக்கு கஷ்டம், கஷ்டமான நேரத்துல, கஷ்டமான சந்தர்ப்பத்துல வெளியாகின ஒரு யுத்தம், இஸ்லாத்தை பாதுகாக்கிறதுக்காக செஞ்ச ஒரு யுத்தம். கண்ணியமானவர்களே, இந்த நேரத்துல ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இலான் ஒன்று செய்யறாங்க, ஒரு அறிவிப்பு ஒன்று செய்யறாங்க. யார் இந்த யுத்தத்துக்கு உதவுறாங்களோ அவங்களுக்கு சுவர்க்கம் இருக்குதுன்னு சொல்றாங்க. எல்லா சஹாபாக்களும் அவங்கள்ட்ட இருந்தது எல்லாத்தையுமே கொண்டு வந்து போடுறாங்க. ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க முழுக்க கொண்டு வந்து போடுறாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க அரவாசியை கொண்டு வந்து போடுறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மடியில தங்க காசுகளை கொட்டி நிறைக்கிறாங்க. ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவங்க அவங்களுடைய சம்பாதிச்சதுல பெரிய ஒரு பகுதியை கொடுக்குறாங்க. இந்த நேரத்துல எல்லா சஹாபாக்கள்டையும் கொடுக்கறதுக்கு வழி இல்லை, கொடுக்கறதுக்கு வழி இல்லை. ஒரு சஹாபி பார்க்கிறாரு, தங்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை, என்ன செய்யலாம், என்ன செஞ்சா இந்த சதகாவை கொடுக்க, என்ன செஞ்சா சொர்க்கத்தை எனக்கு தகுதியாய் கொள்ளும் யோசிக்கிறான். அந்த சஹாபியுடைய பேரு அபு அகீல் ரலியல்லாஹு அன்ஹு. ஹஸரத் அபு அகீல் ரலியல்லாஹு அன்ஹு யோசிச்சுட்டு ஒரு முடிவு ஒன்று எடுத்து பேசி, ராவு முழுக்க ஒரு தோட்டம் ஃபுல்லா தண்ணி பாய்ச்சான். பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ராவு முழுக்க வேலை செய்யறாங்க, நைட் டியூட்டி செய்யறாங்க. காரணம் என்ன தெரியுமா? காலையில போயிட்டு சதகா கொடுக்கும். அந்த ஈமான் எப்படிப்பட்ட ஈமான் கண்ணியமானது? இடுப்புல கயிறை கட்டிக்கொண்டு அவங்களுக்கு கையால இழுக்க கஷ்டமானதுக்கு பின்னால இடுப்ப அவங்கள கயிறை கட்டிக்கொண்டு இடுப்புல அதை இழுத்து அவங்க தண்ணியை நிறைச்சதுக்கு பின்னால அவங்களுக்கு கூலி கிடைக்குது. 2 சா ஈச்சப்பழம் கிடைக்குது. 2 சா ஈச்சப்பழம் கிடைக்குது. 2 சா ஆண்டா 4 கிலோவும் 800 கிராமும் கிடைக்குது. அந்த சஹாபி என்ன செய்யறாங்க ரலியல்லாஹு அன்ஹு, ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வாங்க. அவங்களோட குடும்பத்துக்கு ஒரு பணியை கொடுத்துட்டாங்க, அரவாசியை கொடுத்துட்டாங்க. ஒரு சாவை எடுத்துட்டு வராங்க, கிட்டத்தட்ட 2.5 கிலோவை எடுத்துட்டு வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு சதகா செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை. நடந்த விஷயத்த சொல்றாங்க, நைட் முழுக்க வேலை செஞ்சேன் யா ரசூலல்லாஹ், இதை கொண்டு வந்தேன் யா ரசூலல்லாஹ், இதை ஏற்றுக்கொள்வீங்களா?
ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா செஞ்சாங்க? அந்த ஈச்சம் பழம் முழுக்க எடுத்து யார் யாரெல்லாம் சதகா செஞ்சாங்களோ எல்லாத்துக்கும் மேலாலையும் தூவுங்க என்று சொல்லி எழுதினார். முக்கியமானவர்களே, எவ்வளவு கொடுக்கிறோம் என்றது முக்கியம் இல்லை, எப்படி கொடுக்கிறோம் என்றதுதான் முக்கியம். எப்படி கொடுக்கிறோம் என்றதுதான் முக்கியம். இந்த நேரத்துல நிஃபாக் தனம் உள்ளவங்க முனாஃபிக்குகள் என்ன தெரியுமா சொன்னாங்க? பார்வை அபூபக்கர் கொடுக்கிறது, இந்த கொஞ்சத்தை வச்சு என்னத்தை செய்யறது, இந்த கொஞ்சத்தை வச்சு என்ன செய்யறது? அவங்க எல்லாரும் நிறைய கொடுத்துட்டாங்க. இவர் சும்மா படம் காட்டுறதுக்கு, ஷோ காட்டுறதுக்கு வந்து கொடுத்துட்டு போறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் உடனே ஆயத்தை இறக்குறான். என்ன தெரியுமா? அல்லதீன யல்மிதூனல் முத்தவ்விஈன மினல் முஃமினீன ஃபிஸ் ஸதகாத். இந்த சதகாத்துகளுடைய விஷயமாக யார் யாரெல்லாம் அவங்க அல்லாஹ்வுக்கு வழிபட்டு தங்களுடைய சதகாக்களை கொடுக்கிறாங்களோ, வல்லதீன லா யஜிதூன இல்லா ஜுஹ்தஹும், அவங்களுடைய உழைப்பை தவிர வேற எந்த ஒண்ணுமே அவங்கள்ட்ட இல்லாதவங்களை கிண்டல் அடிக்கிறாங்களே, நக்கல் பண்றாங்களே, அவங்களோட மனசை நோவடிக்கிறாங்களே, இவங்க எப்படி தெரியுமா? வயஸ்கரூன மின்ஹும், அவங்களை கேலி பண்றாங்க. அல்லாஹ் இருக்கக்கூடிய ஆயத், அவங்களை கேலி பண்றாங்க. ஆனா சகிரல்லாஹு மின்ஹும், அல்லாஹ் அவங்களை கேவலப்படுத்திட்டாங்க. அல்லாஹ் அவங்களை கேவலப்படுத்திட்டான் என்று அல்லாஹ் சொல்றான். லேசான விஷயம் கிடையாது தெரியுமா? லேசான விஷயம் கிடையாது. இஸ்லாத்துல குவான்டிட்டிக்கு முக்கியத்துவம் கிடையாது, அளவுக்கு முக்கியத்துவம் கிடையாது. உங்களோட குவாலிட்டி எப்படி இருக்கு? உங்களோட குவாலிட்டி எப்படி இருக்கு? நீங்க கொடுக்கக்கூடிய தரம் எப்படி இருக்குது? இஹ்லாஸா கொடுக்குறீங்களா? அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்குறீங்களா? ஈமானுக்காக வேண்டி கொடுக்குறீங்களா? இஹ்திசாபுக்காக வேண்டி கொடுக்குறீங்களா? இதுதான் அல்லாஹ் கிட்ட வேர்ட்ஸ். நாங்க கொடுக்கக்கூடிய அளவல். அதுக்காக வேண்டி நிறைய இருக்கிறவங்க கொஞ்சம் கொடுக்கணும் அர்த்தம் இல்லை. அவங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க கொடுக்கணும். கண்ணியமானவர்களே, இது ஒரு சஹாபி, இன்னொரு சஹாபி இருந்தாங்க, அவங்களுக்கு இப்படியும் செய்யறதுக்கு இயலாது. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இரவு முழுக்க தொழுது அழுகிறாங்க. அழுது துஆ கேட்கிறாங்க. யா ரப், அல்லாஹும்ம இன்னக கத் அமர்த பில் ஜிஹாத். யா அல்லாஹ், நீ ஜிஹாத் செய்ய சொல்லிக்கிறாய். யா அல்லாஹ், நபியின் மூலமா சொல்லி இருக்கிறாய். யா அல்லாஹ், வரக்கப்த ஃபீ, அதுல நீ ஆசை ஊட்டி இருக்கிறாய். யா அல்லாஹ், யாரு சதகா செய்றாங்களோ அவங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும்னு சொல்லி இருக்கிறாய். யா அல்லாஹ், சும்ம லம் தஜ்அல் ஐந்தி, அதுக்கு பின்னால பார்க்கிறேன். யா அல்லாஹ், நான் அந்த ஜிஹாதுக்கு போற அளவுக்கு தாக்கத்தை எனக்கு இல்லை, எனக்கு கொடுக்கிற அளவுக்கு இல்லையா? ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் பார்த்தா அவங்கள்ட்ட எடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? அதனால நான் உன்னையோட எக்ரிமெண்ட் பண்றேன். என்ன தெரியுமா? யாரு எனக்கு நோவடிச்சாங்களோ, எந்த சொத்து செல்வங்கள்ல, மான மரியாதையில, எந்த உடம்புல, எந்த குடும்பத்துல யாரெல்லாம் அநியாயம் செஞ்சாங்களோ எல்லா அநியாயத்தையும் நான் சதகா செய்றேன். கேட்கிறேன், துஆ கேட்கிறேன், அல்லது துஆ கேட்கிறாங்க. காலையில ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, யாரப்பா நேற்று நைட் சதகா செஞ்சது? யாரு நேற்று நைட் சதகா செஞ்சது கேட்கிறாங்க. யாருமே இல்லை. திருப்பி கேட்கிறாங்க. அந்த சஹாபி எழுதுறாங்க, யா ரசூலல்லாஹ், இப்படித்தான் நடந்துச்சு. யா ரசூலல்லாஹ், எனக்கு செஞ்ச அவ்வளவு அநியாயத்தையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி சதகா செஞ்சுட்டேன். கண்ணியமானவர்களே, ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன தெரியுமா? உங்களுடைய சதகா ஏற்றுக்கொள்ளப்பட்ட சதகாவாக எழுதப்பட்டிருச்சு. கண்ணியமானவர்களே, அந்த சஹாபாக்கள் எங்க, நாங்க அந்த சஹாபாக்கள் எங்க, நாங்க எங்க? இந்த சதகா கொடுக்கிற விஷயத்துல சஹாபாக்கள் எவ்வளவு முன்னுக்கு நின்றாங்க. கண்ணியமானவர்கள், இல்லாத நேரத்துல தனக்கு செஞ்ச அநியாயத்தை மன்னிச்சு அந்த அநியாயங்களை சதகா கொடுக்கிறதாக இருந்தா அந்த ஈமானுடைய உணர்வு எப்படி இருக்கு? அதனால கண்ணியமானவர்களே, எங்களுக்கு சதகா கேட்டு வார நேரத்தில் வருவாங்க, வசூல் என்று வருவாங்க, சந்தாண்டு வருவாங்க, மஸ்ஜித் கட்டத்துக்கு வருவாங்க, மதரசா கட்ட வருவாங்க, டொனேஷன் என்று வருவாங்க, எல்லாம் வருவாங்க. யாருக்கும் முகம் சுளிக்காம நாங்க கொடுக்கிறோம்.
அதைத்தான் அல்லாஹ் எங்களுக்கு தந்து விரும்புகிறார் தெரியுமா? ஹபீபுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சதகாவுடைய விஷயத்துல நிறைய பலன்களை, நிறைய ஆசைகளை வச்சிருக்கிறாங்க, நிறைய ஆசை விட்டிருக்கிறாங்க, நிறைய தர்கீப் செஞ்சிருக்கிறாங்க. நாங்க சதகாவை கொடுத்துட்டு, இந்த வளர்க்கக்கூடிய சதக்காவை செஞ்சுட்டு, ஒரு நாளும் பாழாகாத சதக்காவை செஞ்சுட்டு, எங்களுடைய பேச்சுக்களால, எங்களுடைய செயல்களால அந்த சதக்காவை நாங்க பாழாக்கிடக்கூடாது. அந்த சதக்காவை நாங்க பாழாக்கிடக்கூடாது. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொல்றார், லா துப்திலு ஸதகாத்துக்கும் பில் மன்னி வல் அதா. உங்களுடைய சதகாக்களை நோவினை செய்ததால, சொல்லி காட்டதால பாக்கியாக்கிறோம், வீணாக்கிறவா. நான் இவனை கொடுத்தேன், பள்ளி கட்டத்துக்கு எங்க வாப்பா இவனை கொடுத்தாரு, நான் இவனை கொடுத்தேன், எங்கட குடும்பம் அப்படி செஞ்சாங்க, இப்படி செஞ்சாங்க. வானா, எங்களுடைய நோக்கம் அதுவல்ல, எங்களுடைய நோக்கம் அதுவல்ல. சதகா கொடுக்கிறதின் மூலமா எங்களோட நோக்கம் அதுவல்ல. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கண்ணியமானவர்களே, லட்சக்கணக்கில் காசியை தாரான், லட்சக்கணக்கில் சம்பாத்தியத்தை தாரான். நான் 100 ரூபா ரிசிப்ட் எழுதிட்டு நான் பெருசா நினைக்கிறேன், நான் கூட கொடுத்திருக்கிறேன், நான் நினைக்கிறேன் நான் கூட கொடுத்திருக்கிறேன். என்ன எண்ணம் கண்ணியமானவர்களே, என்ன எண்ணம் கண்ணியமானவர்களே? ஒரு 100 ரூபா, ஒரு 50 ரூபா சந்தாவை கொடுத்துட்டு, சதக்காவை கொடுத்துட்டு, எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு எண்ணம் மாற நான் சதக்கா செஞ்சுட்டேன். அவனோட சம்பாத்தியம் எவ்வளவு ராஜா? லட்சம். கண்ணியமானவர்களே, நாங்க எங்கட சதக்காக்களை வீணாக்கிடக்கூடாது, கொடுக்கக்கூடிய சதக்காக்களை வீணாக்கிடக்கூடாது, உலகத்துடைய நோக்கங்களை நாங்க வச்சிடக்கூடாது. அழிஞ்சு போகாத சதக்கா ஜாரியா, அழிஞ்சு போகாத சதக்கா ஜாரியா. இந்த சதக்கா ஜாரியாவை நாங்க வீணாக்கிடக்கூடாது. நாங்களோட மௌத்துக்கு பின்னாலே, எங்கட மௌத்துக்கு பின்னாலே நன்மை வரக்கூடிய அமலர், நன்மை தரக்கூடிய அமலர். கண்ணியமானவர்களே, நாங்க ஒரு கல் மஸ்ஜிதுக்கு கொடுத்துட்டோம் வைங்க, ஒரு சிமெண்ட் பேக்கெட் கொடுத்துட்டோம் என்று வைங்க, ஒன்று தான் என்னால் அவ்வளவுதான் நேரம் கொடுத்துட்டோம் என்று வைங்க. மௌத்துக்கு பின்னால அந்த மஸ்ஜிதுல எத்தனை பேர் தொழுதாங்களோ அவ்வளவு பேருடைய அமலும் எங்களுக்கு கிடைக்கும், நன்மைகளுக்கு கிடைக்கும். எவ்வளவு நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் நடக்குதோ அவ்வளவு நிகழ்ச்சிகளுக்குரிய நன்மையும் அல்லாஹ் எனக்கு தருவான். கண்ணியமானவர், ஒரு நாளும் அல்லாஹ் அவனுடைய நன்மைகளை புறப்பாடு செய்ய மாட்டான். அதனால எங்களுடைய நியத்துகளை பரிசுத்தமான முறையில வச்சு நிறைய சதக்காக்கள் செய்வோம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களுடைய சதக்காக்களை ஏற்றுக்கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய தவறுகளை மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்களுடைய குத்தம் குறைகளை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், அதை மறைச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், உனக்கு நாங்க நிறைய மாறு செஞ்சிருக்கிறோம் யா அல்லாஹ், நிறைய விஷயங்களை இழுத்தடிச்சிருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், உனக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை செய்யாம இருந்திருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அதை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை நீ கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பங்களை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய சகோதரர்களை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் எங்களுக்கு நல்லதை சொல்லி தந்தாங்களோ யா அல்லாஹ், யா அல்லாஹ், அவங்க எல்லாரையும் கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ், முஸ்லிம்களுக்காக, இஸ்லாத்துக்காக யார் யாரெல்லாம் பாடுபடுறாங்களோ யா அல்லாஹ், யா அல்லாஹ், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவங்களுக்கு பரக்கத்தை கொடுத்துரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவங்களுக்கு ரஹ்மத்தை கொடுத்துரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், ரொம்ப சிரமப்படுறாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது யா அல்லாஹ், இருந்தாலும் குடும்பத்தை விடவும் யா அல்லாஹ், ஓண்ட உம்மத்து இஸ்லாமியாவை முற்படுத்துறாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஓண்ட இஸ்லாத்தை முற்படுத்துறாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவங்களை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ், விசேடமா யா அல்லாஹ், ஏன்னா பலஸ்தீன் சகோதரர்களை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவங்களுடைய ஷஹாதத்களை யா அல்லாஹ் கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவங்களுடைய பசியை போக்கிரு யா அல்லாஹ். யார் யாரெல்லாம் அவங்களுக்கு அநியாயம் செய்யறாங்களோ யா அல்லாஹ், யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் அவங்களோட அநியாயத்துக்கு துணை போறாங்களோ யா அல்லாஹ், இவங்களுக்கு தகுந்த பாடத்தை கொடுத்துரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த பாடம் எல்லாருக்கும் படிப்பினையாக இருக்கணும் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அதே மாதிரி யா அல்லாஹ், சூடான்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய எங்களோட முஸ்லிம் சகோதரர்களுக்கு யா அல்லாஹ் பாதுகாப்பு கொடுக்கிறியா அல்லாஹ், யா அல்லாஹ் பாதுகாப்பு கொடுக்கிறியா அல்லாஹ். ரொம்ப சிரமப்படுறாங்க யா அல்லாஹ், யா அல்லாஹ் உன்னையை ஏற்றுக்கொண்டதுக்காக வேண்டி யா அல்லாஹ் ரொம்ப யா அல்லாஹ் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் எல்லாரையும் கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். கேட்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது யா அல்லாஹ், அதுல எது எங்களுக்கு சிறந்தது யா அல்லாஹ், யா அல்லாஹ் அதை உன்னையை விரும்புற முறையில அடையிறதுக்குரிய பாக்கியத்தை யா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.